அஞ்சாவது செய்தி பாருங்க. கண்களில் உந்தி வினையின்மையின் ஆன்மா உலகு. இது உறக்க நிலை சொல்ல பாருங்க. இன்னும் கனவு நிலை, இப்ப சொல்லுது உறக்க நிலை. கண்களில் உந்தி வினையின்மையின் ஆன்மா உலகு. ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுது அப்படி உரை பாருங்க. உறக்கம் விழிப்பு என்ற இரு நிலைகளிலும் பிராணவாயு ஒரே தன்மையாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் உறக்கத்தின் பொழுது இன்ப துன்ப நுகர்ச்சியும் தொழில் நிலையும் உடம்புக்கு இல்லை. அப்ப இது ஏன் சொல்ல வந்தார் அப்படின்னா, சில பேர் சொன்னாங்க பிராணவாயு தான் ஆன்மா. அது அப்ப இது சொல்றவங்க யாரு? பிராணவாயுவே ஆன்மான்னு சொன்னாங்க. சும்மா சின்ன காவியம் சொல்லுவான், காயமே இது பொய்யாடா, வெறும் காற்றடைக்க பையாடா. அப்ப எல்லாரும் என்ன செய்றாங்க? மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. ஆமாயா, மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்ப மூச்சுதான் உசுறு. மூச்சு அது மூச்சு காற்று. காற்றுன்னு ஒன்று இருக்குது. அதை நூல் பிரிக்கும் போது 10 வகையான காற்றா பிரிக்கிறோம் சரி சித்தாந்தத்துல. 10 வகையான காற்றில் ஒரு காற்று பிராணம் என்கிற காற்று. இன்னும் 9 காற்று உடம்புல இயங்கிட்டு இருக்கு. எனவே 10 வகை காற்றில் முதன்மையானது என்பதனால இதுக்கு பிராணன் என்று பெயர். பிரதான் மந்திரின்னு சொல்றோமா இல்லையா? பிரதான் மந்திரி, அதான் பிரதம மந்திரின்னு சொல்றோம். இந்த பிரதான் என்பது முதன்மைக்குரியவர் என்று பொருள். 10 காற்றில் முதன்மைக்குரிய காற்று பிராணன் என்று பெயர். தமிழ்ல உயிர் காற்று என்று பெயர். இந்த காற்றுக்கு பேரு உயிர் காற்று. காற்றே உயிர் அல்ல, மறந்துடக்கூடாது. நீங்க பேர் அப்படி வச்சுட்டாங்க உயிர் காற்றுன்னு. உடனே நாம என்ன உயிர் தான் காற்றுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி அல்ல. எனவே இதுக்கு எப்படி மறுப்பு சொல்றாரு பாருங்க. இப்ப நான் விழித்துட்டு இருக்கிறோம் நாமெல்லாம். எனவே இப்ப என்ன நான் சொல்றேன்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். சார் அது உங்க நம்பிக்கை, அதை நாங்க கெடுக்க விரும்பல அப்படின்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லாம வச்சிருக்கேன். அப்ப நம்ம விழிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் எல்லா வகையான முயற்சி இருக்குது. அதுவே தூக்கத்துக்கு போயிட்டோமே, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயாச்சு. இப்ப என்ன ஆகுது? கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் 5 தொடர்பும் போயிடுச்சு. அப்புறம் கண்டத்தை விட்டு உயிர் கீழே இறங்கிடுச்சு, கனவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிட்டோம்? உறக்கத்துக்கு வந்தாச்சு. அந்த உறக்கம் எப்படி? ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. இப்போ மூச்சு காற்று போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் தூங்கும்போது காற்று நின்று தானே இல்லை, இயங்கி கொண்டு தான் இருக்குது. சரி, அப்போ அந்த காற்று இயங்குகிற பொழுது ஏதாவது ஒரு நுகர்ச்சி நிகழ்கிறதா? பாட்டு கேட்டுட்டு இருக்கிறோம், இல்லை சாப்பிட்டு இருக்கிறோம், இல்லை ஏதாவது இந்த 5 பொறி வழியாக ஏதாவது உணர்வு ஏற்படுகிறதா? ஒன்றுமே. அப்ப மூச்சு காற்று தான் உயிர் என்று சொன்னால், உயிர் இயங்கும் போது அறிதல் நிகழணும் இல்லை? ஏன் நிகழல? நீங்க மூச்சு காற்று தான் உயிர்னு சொன்னீங்கன்னா, இப்ப தூங்கும் போது காற்று இயங்கிட்டு இருக்குது. அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? காது கேட்கணும், கண்ணு பார்க்கணும், எல்லாமே நடக்கணுமே. ஏன்? விழிப்பு நிலை இருக்கும்போது தெரிகிற உணர்வு தூக்கத்துக்கு போனா ஏன் வரல? ஏன்? அறிகின்ற பொருள் தான் உயிர். அந்த உயிர் என்பது காற்று அல்ல. எனவே காற்று அறியாது. காற்று தான் உயிரா இருந்தது என்ன இருக்கும்? தூக்கத்துலேயே அது அறியும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாருமே சித்தாந்த வகுப்பு வந்துடும். ஏன்? அதான் தூங்கிட்டே கேட்கலாம் இல்லையா? நல்லா பாடம் இருக்குமே இல்லையா? அதாவது சிரமப்பட வேணுமா என்ன? இப்படிலாம் சேர்லாம் போட வேண்டியதில்லை. நல்லா அருமையான நீட்டி படுகிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு படுத்தோம்னா அருமையா அப்படியே நம்ம பாடம் கேட்ட மாதிரி ஆச்சு. இன்னைக்கு ஓய்வு எடுத்து நாளைக்கு வேலைக்கு போன மாதிரி ஆச்சு. எத்தனை புண்ணியம் இருக்குது இல்லை? ஆனா தூங்குனா கேட்காதே, தெரியுதா? அப்ப உயிர் என்ற பொருள் தான் கேட்கும், காது கேட்கல. காது கேட்கறதா இருந்தா தூங்கும்போது கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டேங்குது. ஏன்? உயிர் என்ற பொருள் காதுல வந்து நின்னால்தான் கேட்கும்.
உயிர் என்னாச்சு? களைச்சு போச்சு, அதெல்லாம் தூக்கத்துக்கு போயிடுச்சு. அதை ரெஸ்ட் எடுத்தாங்க முடியாது, உங்களோட போராட முடியாதுனால அப்படி கீழே போயிடுச்சு. எனவே அந்த உயிர் என்ற பொருள் தான் அறிவு பொருள், அதுதான் கேட்கும். அப்ப அந்த ஐம்பொறி வழியாக கேட்டல் முதலான செயல்களோ அல்லது கை கால் முதலானவற்றினுடைய செயல்களோ உறக்கத்தின் பொழுது இல்லை. அகப்பதால் உண்டி வினை இன்மையின், உண்டி வினை இன்மையின், அதுக்கு என்ன கொடுத்து பாருங்க. உறக்கத்தின் பொழுது இந்த காற்று இயங்கிக் கொண்டிருந்தாலும் உண்டி இன்மையின் வினை இன்மையின். உண்டி என்பதற்கு இன்ப துன்ப நுகர்ச்சி என்று பொருள். வினை இன்மையின் தொழில் என்பது இல்லை அப்படின்ட்டார். இந்த உண்டி என்ற சொல்லுக்கு வினை நுகர்ச்சி என்று பொருள் செய்திருக்கிறாங்களா? இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப தேவாரத்துல உண்ணாது உறங்காது இருந்தாய் போச்சு அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு உண்ணுதல் இல்லை, அவரது இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லை, இன்பமும் துன்பமும் இல்லாமே திருவாசகம். அப்ப இறைவனுக்கு நுகர்ச்சி உண்டா? இல்ல. அவன் இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு ஆட்படாதவன். இதைத்தான் விகாரப்படான் அப்படின்னு படிச்சோம். முதல் நூற்பால இறைவன் உயிர்களுக்கு அருள்பாலிக்கிற கருத்தை உடைய நிலையில அவன் விகாரப்படுதல் இல்லை அப்படின்னு படிச்சோம். அதை நினைவு கொள்ளுங்க. எனவே அந்த வகையில் உண்டி வினையின்மையின், வினைனா தொழில், அந்த தொழில் என்பது உறக்கத்தின் பொழுது இல்லை. எனவே இந்த பிராணவாயு ஆன்மா அல்ல. 5 பேர் வந்துட்டாங்க, 6வதா ஒரு நபர் வர பாருங்க. உணர்த்த உணர்தலின் ஆன்மா உணர்வு. இது யார சொல்றாரு? இதாங்க பிரம்மமே ஆன்மான்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு பிரம்மம் தான் ஆன்மா, ஆன்மா தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு பாருங்க. கருவிகளோடு கூடிய போதும், கருவிகளோடு கூடிய போதும் தன்னுடைய தன்மை இது என்று உணராமல் நாமெல்லாம் இருக்கிறோங்க. நமக்கு இறைவன் அழகான உறுப்புகளை தேகமாக கூட்டி நமக்கு வச்சிருக்கிறார். இப்ப நமக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் நல்லா பார்க்க முடியுது, கேட்க முடியுது, எல்லாம் நல்லா இயங்குது. சரி, இத்தனையும் கொடுத்திருக்கிற நிலையில இதை வச்சுக்கிட்டு நான் யாருக்கு கண்டுபிடிங்க. நல்ல கண் உங்களுக்கு, நல்லா கேட்கும் திறன் இருக்கிறது, நல்லா சுவைக்கும் திறன் இருக்கிறது, எல்லாமே நல்லா இருக்கு, எதுவுமே பழுது இல்லை. இவ்வளவு அருமையான கருவியை வச்சுக்கிட்டு நீங்க யாரும் கண்டுபிடிங்கன்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா? என்ன, ஒருபோதும் முடியாது. ஏன் பாருங்க, விளக்கத்தை படிங்க. கருவிகளோடு கூடிய போதும் தன்னுடைய தன்மை இது என்று உணராமல் உணர்த்த உணர்கின்ற சிற்றறிவை உடையது ஆன்மா. நம்ம முதல் வகுப்புல படிச்சோம். உயிர் என்பது அறிவிக்க அறிவது, சடம் என்ற பாசப்பொருள் அறிவித்தாலும் அறியாதது, சிவம் தானே அறிவு. இப்ப இறைவன் என்பவன் தானே அறிபவன், அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா நாம யாரு? சொல்லிக் கொடுத்தா தான் அறிவோம். அது சொல்லிக் கொடுத்த உடனே அறிவாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் அறிவேன். நீங்க என்ன ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே? நீ சொல்லிக்கிட்டே இருக்கியா? நீ முதல்ல, நான் அப்புறம் மெல்ல மெல்ல தெரிஞ்சுக்குவேன். இதுதாங்க நம்ம லட்சணம். ஏன்? அறிதலும் மறத்தலும், மறத்தலும் அறிதலும் நமக்கு இலக்கணம். மறத்தலே இலக்கணம் அல்ல, அறிதலே இலக்கணம் அல்ல. ரெண்டும் நமக்கு இலக்கணம். மறந்து அறியணும், அப்புறம் அறிதலுக்கு மறந்து. இப்படி நினைச்சு பார்த்தா எத்தனை அறிந்ததெல்லாம் மறந்து போச்சு. எதெல்லாம் வேண்டாம்னா அதெல்லாம் வந்து நிற்கிது, எது வேணுமோ அது வரமாட்டேங்குது. என்ன பண்றது? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? மறக்க தெரிந்த மனமே உனக்கு நினைக்க தெரியாதான்னு பாட்டு பாடி இருக்க வேண்டிய நிலைமையில தான் உட்கார்ந்துருக்கவே ஒழிய, நான் உன்னை நினைக்கிறேன், நீ என்ன நினைச்சியான்னு தெரியலையே. எத்தனை பாட்டு வேணும்? சினிமா பாட்டு ஏற்பட்டு இருக்குது.
நம்ம பாட்டுல அப்பவே இருக்கு சரிங்களா? தேவார பாட்டு மறக்கும் மனத்தினை மாற்றி நாவியை வற்புறுத்தி. உயிரின் இலக்கணம் என்னன்னா அறிவிக்க அறிவது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படித்தாங்க அறிந்திருக்கிறோம். நீங்க ஏதாவது ஒன்றை யாரும் சொல்லிக் கொடுக்காம நானே அறிந்து கொண்டேன் என்பது ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே. தமிழ் படிச்சனே அந்த எழுத்த படிக்கிற எத்தனை வருஷம் ஆச்சு? இனிமே ஒழுங்கா படிக்கும். ராணாவை தகராறு இருக்கு, அப்புறம் தகராறு இருக்கு, அப்புறம் தகராறு இருக்கு, எத்தனை பிரச்சனை இருக்கு. ஆனா நம்மளால தமிழர் இருக்கு, நம்ம தமிழ் தெரியுமே. அப்படின்னு சரி ஒரு வாக்கியத்தை எழுதி புரியான்னு கேட்டா அப்பதான் தெரியும் எந்த எதை போட்டோன்னு தெரியாம போட்டு போவோங்க. நம்ம படிச்ச லட்சணம் அவ்வளவுதான் தெரியுது. அப்ப என்ன தெரியுது? அறிவிக்க அறிவது உயிர். யார் அறிவிக்கணும்? முதல்வன் அறிவித்தாலன்றி உயிர் அறியாது. நீங்க முதல்வனே ஆன்மான்னு சொன்னீங்கன்னா தானே அறிகிற அறிவு வந்திருக்கணுமா இல்லையா? நீதாயா கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இந்த யோகா வகுப்புக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வேற மாதிரி இருக்கும். அவங்க கடைசியில கொண்டாந்து ஒரு புள்ளி நிறுத்துவாங்க பாருங்க. யாராவது போயிருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஏன் கடவுள் யார்? நீயே கடவுள். அது வரைக்கும் பத்மாசனம், பூர்மாசனம், அந்தாசனம், இந்த மூச்சு பேச்சு, அந்த மூச்சு பேச்சு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. ரொம்ப அருமையா இருக்காங்க. கடைசியில உயிர்னா என்ன, கடவுள்னா என்னன்னா, தம்பி ரெண்டும் வேற இல்லை, நீ தான் கடவுள்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அங்க வந்து நிற்கும் பாருங்க. நீங்க அது வரைக்கும் கைலாயம் போயிட்டு மாதிரி தெரியும். அப்பதான் தெரியும் யூடியூப் ரோட் போயிட்டு தெரியும். ஐயோ வண்டி போயிடுச்சு, ஆமாயா போயிடுச்சு, நம்ம பிறவியும் போயிடும். அதனால உயிர் என்ற பொருள் பிரம்மம் அல்ல, பிரம்மம் உயிர் அல்ல. ஏன்? பிரம்மத்துக்கு தானே அறிகிற அறிவு. என் அறிவு அப்படி இல்லையே. ஒருவேளை நம்ம அது இருந்துன்னா என்ன ஆகும்? மெய்கண்டாருக்கு முன் சொல்ல வேண்டிய வேலை இல்லை. அவரு ஒருவேளை அப்படியே சொல்லித்தான் நாம இந்த வகுப்பு நடத்த வேண்டிய வேலை நமக்கு இல்லைங்க. புத்தகத்தை கொடுத்தா நாமளே படிச்சுட்டு போறோம். இது வேற நீங்க வேற உட்காந்துக்கிட்டு இடம் வேற போட்டு சோறு வேற போட்டுக்கிட்டு 3 மாதத்துக்கு வகுப்பு வச்சிருமா. புத்தகத்தை கொடுங்க, சிவஞான போதும் தானே படிச்சா தெரிஞ்சுக்கும் போது. படிச்சா தெரிய மாட்டேங்கிறதால வகுப்பா நடத்த வேண்டி இருக்குது. சார் நீங்க வகுப்பு போட்டு நடந்துக்கலாம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறீங்களா? சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கலாம், கேட்டுட்டு இருக்கிறதால தெரிஞ்சுட்டு நினைச்சிருக்கீங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சிச்சியா போனது, கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்படி பல வகையாத்தான் உட்கார்ந்து இருக்கிறமே ஒழிய எல்லாரும் ஒரே தரத்துல இல்லை அப்படின்னு வளர்ந்த வாத்தியாருக்கு தெரியும். அப்படிதான் ரொம்ப போச்சு. எனவே நம்ம அறிவின் லட்சணம் என்னன்னு கேட்டா அறிவித்தால் அறிதல். அப்படி அறிகிற பொழுதும் ஒரு முறை அறிவித்தால் அறிவது சில உயிர்களுக்கு, சில உயிர்கள் சில முறை அறிவிக்க வேண்டும், சில உயிருக்கு பல முறை அறிவிக்க வேண்டும், சில உயிருக்கு அறிவித்து பயனே இருக்காது. நம்ம எந்த தன்மையில் இருக்க போகிறோம் என்பது அவரவருக்கு தெரியும் என்பதனால அறிவிக்க அறிவது உயிர், பிரம்மம் அறிவிக்காமலே அறிவது. எனவே நீ சொல்லுகிற பிரம்மமே ஆன்மா என்ற கூற்று பொருந்தாது. அப்படியே 6வது பகுதி வரை படிங்க. உணர்த்த உணர்தலின் ஆன்மா உலர் கருவிகளோடு கூடிய போதும் தன்னுடைய தன்மை இது என்று உணராமல் உணர்த்த உணர்கின்ற சிற்றறிவை உடையது ஆன்மா. அத்தகைய ஆன்மா மறந்து மறந்து அறியும். முதல்வனாகிய பிரம்மம் அவ்வாறு இல்லாமல் அறிந்தவாறே முழுவதும் அறிந்து நிற்கும் பேரறிவு உடையவர். அவனுக்கு என்ன கிடையாது? மறத்தலே கிடையாது. நமக்கு மறத்தலை தவிர ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. எனவே பேரறிவு உடையவர் ஆதலால் பேரறிவுடைய பிரம்மமாகிய முதல்வனுக்கு வேறாக சிற்றறிவு உடையதாய் உணர்த்த உணர்வு தன்மையதாய ஆன்மா தனியே உண்டு என்பதாகும். எடுத்துக்காட்டு மேற்கோள்லாம் படிக்கல,
மெய்கண்டார் அங்கே என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியல இல்லைங்களா. இங்கே கொடுக்குற உரையிலேயே இப்படி போட்டிருக்கிறாரே, நான் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு போது பாருங்க. எனவே பிரம்மம் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. நீ ஏழாவது மாயா இயந்திர தனவில் ஆன்மா உள்ளது. ஒருத்தன் பார்த்தா சார் இவர் முதல்ல இல்லைன்னா உள்ளதுன்னாரு, அப்புறம் உடம்பு ஆன்மா இல்லைன்றார், அப்புறம் ஐம்பொறி ஆன்மா இல்லைன்றார், அப்புறம் பிராணவாயு ஆன்மா இல்லைங்கிறார், அப்புறம் சூக்குமதேக ஆன்மா இல்லைங்கிறார், அப்புறம் பிரம்மம் நமக்கு எதுக்குங்க ரொம்ப எல்லாம் சேர்ந்தது ஆன்மான்னு சொல்லிடலாம்டா. அதாவது சமூகமே ஆன்மான்னு சொல்லி சமூக ஆன்மவாதின்னு பேருங்க. ஏன் நான் இந்திரியம் ஆன்மான்னு சொன்னா இந்திரியம் இல்லைங்கிறீங்க, தேகம் ஆன்மான்னு சொன்னா தேகம் ஆன்மாவாதி இல்லைங்கிறீங்க. ஏன் வம்பு? மொத்தம் எல்லாம் சேர்ந்தது ஆன்மாங்க. அதுக்கு மறுப்பு சொல்ல போறது ஏழாவது பகுதி பாருங்க. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உலகு. மாயையின் காரியங்களால் கட்டப்பட்டு அசைகின்ற சூத்திரப்பாவை, இந்த உடம்புக்கு பேர் சூத்திரப்பாவை. அப்படி சூத்திரப்பாவை போன்று உடம்பின் இடத்தில் அதனின் வேறாக தனியே ஆன்மா என்பது ஒன்று உண்டு. உடம்பில் உள்ள கருவிகளின் சேர்க்கையே ஆன்மா என்பது சமூக ஆன்மவாதிகள் கொள்கை. கருவிகள் தோற்றக்கேடுகள் உடையன, அழியும் தன்மை உடையன. ஆன்மா என்றும் அழியாது. எனவே இந்த எல்லாம் சேர்ந்தது ஆன்மான்னு சொன்னீங்கன்னா இந்த தேகம் ஒரு காலத்து அழிவது. எனவே அழிகிற பொருளாக ஆன்மா ஆகிவிடும் என்பதனால் சமூகம் ஆன்மா அல்ல. அப்ப இதுவரைக்கும் எத்தனை பேர்த்த மறுத்திருக்கிறாரு? 7 பேர்த்த மறுத்துட்டாரு. 7 பேருக்கு பேர் இருக்கிறது. கீழே கொடுத்துக்க பாருங்க. அடுத்த பத்தி சூனிய ஆன்மவாதி, தேக ஆன்ம நம்பர் போட்டுங்க. 1 2 போட்டீங்க, மேல ஒன்றை கூட சேர்த்துக்கலாம். சூன்ய ஆன்மவாதி, தேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி, சூக்கும தேக ஆன்மவாதி, பிராண ஆன்மவாதி, விஞ்ஞான ஆன்மவாதி, சமுதாய ஆன்மவாதி ஆகிய 7 வகையான கொள்கை உடையவர்களை மறுக்கும் நிலையில் அமைந்துள்ளது 3ஆம் நூற்பா. ஆதலால் 7 கூறுகளை உடையது 3ஆம் நூற்பா. 3ஆம் நூற்பாவை பொறுத்தவரைக்கும் 7 அதிகரணங்களை உடையது. அந்த ஆன்மா உள்ளது என்பது கூட்டுது பொருள்கோள் அப்படின்னு சொல்லிட்டார். இனி 3ஆம் நூற்பாவில் ஆன்மா உள்ளது என்பது மேற்கோள். இதான் நம்ம சொல்ல கருத்து. இது நான் சொல்ல வந்த கருத்து ஆன்மா உள்ளது. அதுக்கு பிறருடைய ஐயம், அதுக்குரிய மறுப்பு, இந்த 3 உள்ளடக்கியது மேற்கோள். எனவே ஆன்மா உள்ளது. சரி, மேற்கோள் ஒன்றே என்றாலும் மறுக்கப்பெறும் கருத்துக்கள் 7ஆக உள்ளன. எனவே அவ்வாறு மறுக்கும் முறைமையில் ஏதுக்களும் 7 ஆயின. ஏனைய நூற்பாவில் மேற்கோளும் ஏதுவும் நூற்பாவில் இல்லாமல் உரையில் வருவித்து உரைக்கு பெற்றன. இந்நூற்பாவில் ஏதுவும் மேற்கோளும் நூற்பாவில் இருந்தே கூறப்படுகின்றன. ஏதுவும் மேற்கோளும் ஒரே தொடரிலே அமைந்துள்ளன. அத்தொடருக்கு விளக்கம் பொழிப்புரையாக தரப்பெற்றது அப்படின்னு ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். நம்ம முன்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பகுதி எடுத்தோம். ஈண்டு உலதாய் எது சுட்டி அறியப்படுவதாக இருக்கிற பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உழைத்து அப்படின்னு படித்தோம் மேற்கோள் படிக்கும்போது. அப்படி தனித்தனியாக வருவித்து கொண்டது. ஆனால் இந்த நூற்பாவின் பொறுத்தவரையில் அங்கு சொல்லப்பட்ட தொடர்களே மேற்கோளும் ஏதுமாக நிற்கப் போகிறது. அவற்றுக்குரிய பொழிப்புரை நமக்கு இங்கே ஆசிரியர் ஒவ்வொரு கூறாக பார்க்க போகிறோம். அந்த கூறுகளை ஒரு தேநீர் இடைவெளிக்கு பிறகு விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய மாணிக்க வாசகருடைய அந்த திரு அவதாரம் செய்திருக்கிற